என்னம்மா சாப்பிட்டியா? மாசமா இருக்கிற பிள்ளை நல்லா சாப்பிடு. என்ன வேணுமோ ஆசை தீர கேட்டு வாங்கி சாப்பிடு. சாப்பிட்டுட்டேங்க, சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டேன். ஆனா ஒரு மாதிரி இருக்கு, ஜீரணமே ஆக மாட்டேங்குது. ஐயோ, உங்க பிள்ளைக்கு என்ன சாப்பிட்டாலும் ஒண்ணுமே இது பண்ண மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. அதாவது சொல்லுவாங்கல்ல, பிள்ளைன்னா கல்ல சாப்பிட்டா கூட ஜீரணமாயிக்குமா, பையனால ஜீரணமாகாதுங்கிறாங்க. என்னன்னே என்னால கண்டுபிடிக்கவே முடியல. போங்க. மசக்க இல்லைம்மா, எல்லாம் அப்படித்தான் இருக்கும். சரியா, பார்த்துக்கலாம். போய் தூங்கு. நான் போய் எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆன்லைன் ஒர்க்கு. சரியா, காலையில் நம்ம டாக்டர் கிட்ட செக்கப் போகணும். ஓகேவா? நீ போய் ரிலாக்ஸாக தூங்கு, பார்த்துக்கலாம். எங்க தூங்குறது? எப்படி படுத்தாலும் தூக்கமே வர மாட்டேங்குது. ஐயோ, ஒரு மாதிரி இருக்கு. இப்படி திரும்பக்கூடாது, அப்படி திரும்பக்கூடாதுன்னு 1000 ரூல்ஸ் வேற. என் குழந்தை நல்லா இருக்கா? ஸ்கேன்ல எப்படி இருக்கு? எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு டாக்டர். எது சாப்பிட்டாலும் ஜீரணமாக மாட்டேங்குது. அதாவது பொண்ணா இருந்தா ஜீரணமாகும், பையனா இருந்தா ஜீரணமாக மாட்டேங்குது, ஆகாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன குழந்தைன்னு சொல்றீங்களா டாக்டர்? ப்ளீஸ் தெரிஞ்சுக்கலான்னு தான். ஏம்மா, ஊசி போட்டு இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நல்லா இருந்தா சொல்லுங்க, டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். நீங்க வீட்டுக்கு போகலாமா? சிஸ்டர் பரவாயில்லைங்க சிஸ்டர், இப்போ கொஞ்சம் வாந்தி ஓரளவுக்கு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ என்னன்னா, நான் கேட்டேன் டாக்டர் கிட்ட, எனக்கு பொண்ணா பையனான்னு சொல்லுங்க, சாப்பிட்டதெல்லாம் ஒரு மாதிரியாகவே இருக்கு அப்படின்னு. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் தப்புமா, இங்கே பார்க்கக்கூடாது, அதெல்லாம் பார்த்தா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும், அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன குழந்தைன்னு சொன்னால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுவேன்ல, சொல்லவே மாட்டேங்கிறாங்க சிஸ்டர். ஏமா, இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, நான் அங்கே வேணா சொல்கிறேன். சரியா, அங்கே போய் பார்க்குறியா? தர்மபுரியில் ஒரு இடம் இருக்குது. அவங்க வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. சரியா, ஆனால் நேரடியாலாம் சொல்ல மாட்டாங்க. சரியா, பையனாக இருந்தால் மாதம் வாங்கிட்டு வாம்பாங்க, மேல் எம் அப்படிங்கிறதுனால மாதம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. பிள்ளையா இருந்தால் அது வந்து ஃபீமேலு, சேண்டா வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. சரியா, அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரு இதுக்கு 20,000 வரும், 20,000 to 25,000 வரும். புரோக்கர் காசு எல்லாம் சேர்ந்து. நான் வேணால் புரோக்கர் நம்பர் தரேன். சரியா, நீங்கள் தான் போய் பார்த்துக்கணும். பார்த்துக்கிறீங்களா? நான் நம்பர் தரேன், இரு, நான் என்னோட இதில் எழுதி உனக்கு தர்றேன். நீ வேணால் போய் அதை பாருமா. சிஸ்டர், அவ்வளோ காசு வருமா? எதுவும் குறைச்சிக்க மாட்டாங்களா? சரி, நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி ரெடி பண்ண சொல்கிறேன் சிஸ்டர். நீங்கள் எனக்கு நம்பர் கொடுங்க. இல்லைம்மா, அதுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்கான வேலைங்கிறதுனால அதில் வந்து இது பண்ண மாட்டாங்க. நீ தான் வந்து பேசிக்கணும். சரியா அக்கா, நான் உங்களை வீட்டுக்கு பார்க்க போனேன், நீங்கள் அங்கே இல்லை, வாக்கிங் போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. அதாங்க இங்கே வந்தேன். வாம்மா வா. நான் நடந்துட்டு வந்தேன், டயர்டாக இருந்துச்சா, சரி அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த மரத்துக்கடியில் உட்காந்து அப்படியே காட்டுவாங்களாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஹாஸ்பிட்டல் செக்கப் எல்லாம் போனியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? முகமெல்லாம் பாரு வாடிக்குச்சு. சாப்பிட்றியா இல்லையா? ஷோ அப்பா, அதை ஏங்கா கேட்குறீங்க? என்னால் ஒன்றுமே முடியலக்கா. சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கு, ஜீரணமாக மாட்டேங்குது. ஒவ்வொரு டைம் வாந்தி வருது, ஒவ்வொரு டைம் வந்து நல்லா இருக்கு. என்னன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குதுக்கா. எல்லாம் அப்படித்தான் இருக்கும். மசக்கேனா சும்மாவா? நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடு, கொஞ்சம் அப்படியே மெல்ல வாக்கிங் போ. சரியா, எல்லாமே சரியாயிரும். எல்லாத்தையுமே எல்லா லேடிஸும் இதை ஃபேஸ் பண்ணுறது தானம்மா. ஆமாக்கா, என்ன பண்றது? அக்கா, நான் உனக்கு கேட்பேன், எனக்கு ஒரு அமௌண்ட் ஒரு 25,000 ரூபாய் கிடைக்குமாங்கக்கா? ஏய், ஏண்டிமா, உனக்கு அதுக்குள்ள என்ன டெலிவரி டேட் நெருங்கிருச்சா? 25,000 ரூபாய் இந்த டைம்? என்ன இதுக்காக கேட்குற? அக்கா, இல்லைக்கா, நான் ஹாஸ்பிட்டல் செக்கப் போயிருந்தேன்ல, அப்போ வந்து நான் அந்த டாக்டர் கிட்ட கேட்டேங்க்கா, இந்த மாதிரி எனக்கு வந்து சாப்பிட்டா இப்படியா இதாக இருக்கு, அதனால நீங்கள் வந்து எனக்கு பொண்ணா பையனான்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேங்க்கா. அதுக்கு அந்த டாக்டர் சொன்னார், அதெல்லாம் சொல்லக்கூடாதுமா, ஸ்கேனில் பார்த்து அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதுக்கு வேணா நான் உனக்கு வாமிட்டு வரதுன்னா நான் மாத்திரை வேணா தருவேனே ஒழிய இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது, அது வந்து ரொம்ப ரொம்ப தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லி சொன்னாருக்கா. கரெக்ட்மா, அந்த டாக்டர் சொல்றதுதான் கரெக்டு. உனக்கு அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அப்படி இல்லைக்கா, நான் ஊசி போட்டு படுத்திருந்தேன்னா கொஞ்ச நேரம் படுக்க சொல்லியிருந்தாங்களா, அப்போ அங்கே அந்த ஒரு நர்ஸ் அம்மா வந்தாங்க, கொஞ்சம் நல்லா வயசானவங்களா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, தர்மபுரியில் இதெல்லாம் பார்த்து சொல்றதுக்குன்னே ஒரு இடம் இருக்கு, நீ போ, நான் வந்து சொல்கிறேன். புரோக்கர் நம்பர் ஒன்று கொடுத்தாங்கங்க்கா, அதாவது அங்கேயே பார்த்து சொல்லிடுவாங்களாம்மா. அதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னாக்கா, நேரடியாலாம் சொல்ல மாட்டாங்களாம்மா, அதாவது அதுக்குன்னு கோடு வேடு வச்சிருக்காங்களாம்மா.
அப்படியெல்லாம் சொல்றாங்கக்கா. பாட்டி, உங்களை நான் எங்க தேடிக்கிட்டே இருக்கிறது, உங்களை ஆளவே காணோம். வாக்கிங் போற பக்கமெல்லாம் வந்தேன், அப்புறம் பார்த்தா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. வா சாமு, நான் அப்படியே டயர்டா இருந்துச்சு சாமு, அதனால இங்கே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டேன். உட்காரு, போலாம் 2 பேரும். சரி. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட்டி வயித்துல பாப்பா என்ன சொல்லுது? சொல்லுடிமா, நீ சொல்லிட்டு இருந்தேல, என்னன்னு சொல்லுடிமா. ஹாஸ்பிட்டல்ல இப்படி எல்லாம் சொல்றாங்களா, அது என்னடிமா கோட் வேர்டு? அதான் மம்மி, என்னன்னா அவங்க அந்த இதை பார்த்துட்டு பொண்ணா இருந்தா ஃபேண்டா வாங்கிட்டு வர சொல்லுவாங்களாமா, ஃபீமேல் அப்படிங்கிறதுக்கு. பையனா இருந்தா மாசா வாங்கிட்டு வர சொல்லுவாங்களாமா, எம் மேலாமா, அதனால மாசா வாங்கிட்டு வர சொல்லுவாங்களாமா. இதுதான் கோட் வேர்டாமா. அது ஒரு யாருக்கும் தெரியாத சஸ்பென்ஸான ஸ்கேன் சென்டர் ஆமா. அது மாதிரி அங்கே என்ன மாதிரி நிறைய லேடிஸ் வர்றாங்களாமா, எல்லாமே இதெல்லாம் சொல்கிறாங்களாமா. இப்போல்லாம் இது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஒரு ஜோசியக்காருக்கு இந்த மாதிரி நர்ஸு அப்புறம் புரோக்கர் இவங்க எல்லாமே இருப்பாங்க போலமா. அதுதான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு தான் அம்மா எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்மா, 20,000 ஆகும் புரோக்கர் செலவு எல்லாம் சேர்ந்துன்னு சொல்லியிருக்காங்கம்மா. புரிடா அதத்தான். ஆனா அது அந்த அக்காவுக்கு அந்த ஆண்டிக்கு புரியுற மாதிரி நம்ம விளக்கணும். என்னக்கா தம்பி என்ன சொல்றாப்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லடிமா, நீ சொல்றியே அந்த மாதிரியான ஸ்கேன் சென்டரை அரசாங்கம் எல்லாமே கண்டுபிடிச்சு அதுக்கு சீல் வச்சு அந்த டாக்டரு அந்த புரோக்கரு அந்த ஜோசியர் டீம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது நம்ம இந்தியாவுல ரொம்ப ரொம்ப தடை செய்யப்பட்ட ஒரு சட்டம், சரியா? அத இவங்க ரொம்ப இல்லீகலா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு சிசுவுக்குமே, அதாவது அந்த இன்ஃபேண்ட் அந்த இதுக்கு அதற்குன்னு உண்டான வாழ்வதற்கு உண்டான தகுதியை அது பெற்றிருக்கு. அது அதோட உரிமை. அதை நம்ம சிசுவிலேயே பார்த்து நீ உன்னோட சாப்பாடு ஃபுட் ஹேபிட் பேட்டர்னை மாத்துறதுக்காக கேட்குற. ஆனா நிறைய பேரு இத பார்த்துட்டு இந்த குழந்தை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஜோசியர் வேற சொல்லிடுறானா. அதனால நீங்க வேணா பாருங்க, இது பிள்ளையா இருக்கும் இல்ல அது பையனா இருக்கும், அவன் ஒரு காசை சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி இப்படி எல்லாம் சொல்லி நிறைய குழந்தையில கருசிதைவாயிருது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. உனக்கு அந்த டாக்டர் சொன்னாரு பாத்தியா, அதுதான் கரெக்டான அட்வைஸ், சரியா? இதெல்லாமே ரொம்ப தப்பு. அந்த ஆட்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரசாங்கம் ரொம்ப ரொம்ப தீவிரமா செயல்பட்டு அந்த டாக்டருக்கு கிட்டத்தட்ட பார்த்தேன்னா 3 வருஷம் ஜெயில் தண்டனை கண்டிப்பா உறுதி, 50,000 ரூபாய் அபராதம் கூட போட போறாங்க. அதத்தான் அவன் சொல்றான். நானே அங்க இந்த நியூஸ்ல இன்னைக்குதான் இதை பார்த்தோம். நல்ல வேளை நீ தப்பிச்ச, அதெல்லாமே தப்பான செயல், போகாத. ஐயோ சரிம்மா, நான் இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்படி இருக்கா? அச்சிச்சோ, நல்லதுதான். அப்ப அவங்க அதெல்லாம் பார்க்க கூடாதுதான். குழந்தையவே கொல்றாங்கன்னா, அதுவும் சிசுவையே அழிக்கிறாங்கன்னா அவ்வளோ எவ்வளோ பெரிய பாவம். நான்லாம் தவம் இருந்து எனக்கு இந்த குழந்தை கிடைச்சிருக்கு. வேண்டாம்ப்பா, நான் இதை நல்லபடியா நான் டாக்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கிறேன். நான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நான் போக விரும்பல. நான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுறேன்க்கா. நல்ல வேலைக்கா, எனக்கு வேற எதுக்கெல்லாம் பணம் வேண்டாங்க்கா. சரிம்மா, அதாவது எங்க காலத்துலலாம் இதுக்கு பிரசவ லேகியம் சொல்லிட்டு பிரசவ லேகியம் தருவாங்க, சாப்பிடுவாங்க. ஹெல்த்தி ஃபுட்டா நாங்க சாப்பிடுவோம். இப்ப எங்க ஒண்ணும் இல்லை. நீ நல்லா கீரை, முட்டை, பால் இதெல்லாம் நல்லா சேர்த்துக்கோ. இரும்பு சத்துள்ள பேரிச்சை இதெல்லாம் சேர்த்துக்கோ, நல்லா இருக்கும். என்கிட்ட கொஞ்சம் லேகியம் இருக்கு, நான் செஞ்சு வச்சிருக்கேன். நீ வா, நான் தர்றேன். வேற எதுக்காவது பணம் வேணும்னாலும் நீ கேளு தாராளமா. நல்ல வேலை ரீசனை சொன்னியே, இல்லாட்டி வேஸ்டா போயிருக்கும். பாட்டி, அப்ப எனக்கு அந்த லேகியம் வேணும், எனக்கும் கொடு. யாய், நீ என்ன மாசமாவா இருக்க? இது மாசமா இருக்கிறவங்க சாப்பிடுறது, சரியா? அச்சச்சோ, சரி பாட்டி, அப்ப எனக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியா ஏதாவது செஞ்சு கொடு பாட்டி. செஞ்சு தரேன் கண்டிப்பா. சரிக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்ல வேலை, நான் உங்ககிட்ட எல்லாமே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் அப்படியே கிளம்புறேன்க்கா. பாய் சாமு. பாய். உங்க வீட்டுக்கே குட்டி வந்தேன்னு சொல்லுங்க, நான் டெய்லி அங்க விளையாடுறதுக்கு வரேன். கண்டிப்பா சொல்றேன். நீ டெய்லி வா, எவ்வளவு நேரம் வேணாலும் விளையாடு. உன்ன மாதிரி உங்க பாட்டி உனக்கு நல்ல அறிவுரையா கதைகள் எல்லாமே சொல்லியிருப்பாங்கல்ல, அத நீயும் என் குட்டிக்கு சொல்லணும். ஓகே?
எனக்கு நிறைய ஸ்டோரிஸ் தெரியும், நிறைய நாலேஜ். எனக்கு கரண்ட் அஃபேர் அப்படி இப்படின்னு எங்க பாட்டி சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் எங்க பாட்டி எங்கேயுமே விட மாட்டேன். பாட்டி இல்லைன்னா எனக்கு போர் அடிக்கும். நிறைய விஷயங்கள் பாட்டி சூப்பரா இன்னோவேட்டிவா சொல்லுவாங்க. நானும் குட்டிக்கு சொல்லி தரேன்க்கா. பாட்டி போலாம் பாட்டி. சரி தங்கம், சாமு போலாம், சாமு போலாம். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். நீ வேற எதுனாலும் கூப்பிடு, ஓகேவா? ஓகேங்கா, பாய்க்கா.